இன்னைக்கு முக்குளம் மாட்டு சந்தையா? மாட்டு சந்தை தானே. இந்த மாடு எவ்வளோ கறக்கமுட்டாங்க? ஏலே வந்து கறந்துட்டு போவா தம்பி. நீங்கள் வந்து லேசாக கப்ளிங்க பார்த்துட்டு போறீங்க. ஏலே 20 பேர் செஞ்சாலும் இவ்வளோ நகட்ட முடியாதுடா. முடியுமா? நீ பொம்பளையா யானையா? மரியாதையை கெடுத்து விடுவேன்டா ராதாகிருஷ்ணா. வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். கிழிச்சு ஆத்தாடி என்ன ஆத்தாடி போட்டுடுவோ? நான் பார்த்த பொம்பளை ஒரு 60 கிலோ 70 கிலோ ஒன்னே மாதிரி அரட்டன்னா நான் பார்க்கலக்கா. நான் உன்னை வச்சு என்ன செய்வேன்? வேணும்னா ரோடு கீடு போடணும்னா முக்குளத்தில் சொல்லி விடுங்க, வந்து உருட்டி விட்டு போகிறேன் லோலர் மாதிரி. ட்ரை பண்ணி பார்க்குறேன். என் தம்பி சொல்லிட்டாங்க வாடிங்க ஓத்தா. வாடிங்க ஓட்டன விழா கமிட்டி வா. வர சொல்லு வர சொல்லு. காலை கரடியை மோத எத்த தண்ணி லகுடு பொம்பளை வச்சு கொல்ல பாக்குறாங்கடா. வந்து தள்ளுறா மிதுக்கு மிதுக்குன்றதோ. நல்லா ஆம்பளை கையை வைவா. முருகா உடனே ஜூம் பண்ணி எடுத்த வந்தன்னு வச்சுக்க உன்னை பிடிச்சி நசுக்கி விடுவேன். இது நாடகமா பிட்டு போட மாட்டா. ஓட்டுடு ஃபுளூ பிலிம்னு விஜி. ராரா விஜி கிஜின்னா வாயை பிடிச்சி கிழிச்சு விடுவேன். என்ன உள்ள உட்காந்துக்கிற அக்காங்கிற மேடைக்கு வந்து நீ வச்சிருக்க பொம்பளை கூப்பிடுற மாதிரி விஜிங்கிற. அட்வான்ஸ் அப்படித்தான் பண்ணிருக்கு. என்னன்னு உடனே போட்டு டொங்காஸ் போட. நல்லா ஆம்பளை போடுறா டொங்காஸ். வா போட முடியாது, எங்க அப்பா தான் வயசுக்கு வந்த டேட். ஐயே அப்பதான் வயசுக்கு வந்து. இன்னொரு தடவை செய்வா நல்லா இருக்காமடா. வெதர் வலிக்கிறது எனக்கு தாடி தெரியும். அப்புறம் எதுக்கு செய்யற? சாரி மேடம். ஆனால் ஒட்டுமொத்த தாய்மார்களை தன்வசம் இழுத்தாவாரு வதாண்டா லகுடு முண்டை. இங்க இருக்க ஆண் சிங்கங்கள் பூரா லேஜான ஆளு கிடையாது. என்ன பண்ணுவாங்க? கூப்பிடு. இன்னைக்கு பண்ண முடியாது. பூரா ஒட்டிக்கிருச்சா பெட்டக்ஸ் ஒட்டிக்கிருச்சுன்னு சொல்ல. வர சொல்லுவோம். அண்ணன் தம்பி அத்தனை பேரையும் மேடைக்கு வர சொல்லுவா. ஐயா என்னையா பஞ்சாயத்து? அடே என்னப்பா என்ன பஞ்சாயத்து? ஏன் இது பண்றியா? அது அண்ணன் தாண்டா. அவர்தான் என்ன இப்படி இது மாதிரி முன்னாடி வந்திருக்கலாம்ல நீங்க. நீ எதுக்கு பெட்டிக்குள்ள ஏறி வர்ற? அது பெட்டின்னு நினைச்சியா கறி மூட்டம் நினைச்சியா? அண்ணன் தான். அதை நான் சொல்லிக்கிறேன் மணியன்டா. அது அண்ணனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. ஓகேவா? ஃபீல் பண்ணாத. பூரா அண்ணன் தம்பி தான்டா. மூட விட்டு ஆகக்கூடாது. கலைஞன் என்னைக்குமே ஆகக்கூடாது. அடிக்க கை நான் பார்த்துக்கிறேன்டா. அண்ணன் தான்டா. அது ஒன்றும் பண்ணாதடா போடா. அது நம்ம நல்ல ஆம்பு தான். நல்ல ஆம்பு படம் எடுத்துச்சுன்னா கொத்த போதா போயிருச்சு. விடு. அண்ணன் தான்ட்டேன். நான் மன்னிப்பு கேட்டேன். பெட்டி இருக்குது ஓரமா வாங்க. எல்லாம் ஒண்ணே வந்து கண்டாலி மலை. என்ன பாக்குற கூட்டம் போல இங்க உட்கார்ந்திருக்க. அவர் ஏறிக்கிட்டு உள்ள வந்து தனியா பார்க்க வேண்டியது. நீ வந்துகிட்டு குன்றத்துல குமரனுக்கு கொண்டாட்டம் திருப்பரம் குன்றத்துல பாடுனா பேசாம இருப்பாரு. நீ யமுனா நதி உன்னை போட்டு ஏறணும். ஆமா நான் வள்ளி வேஷ நிக்கிறேன். சொற்பொழி வாட்டுறேன். திருப்பர குன்றத்தில் நீ சிரிச்சான்னுகிட்டு. அட ஏண்டா பழைய மூட கிளப்பி விட்டு அது தூர்கட்டை பேச. என் வேலையா தானே மூளை கிடப்புறதானே என் வேலை. எப்ப கிளப்பு செவனேன்னு இருந்த ஆளை போய் மூடை ஏத்துனா அதுக்கு பெட்டின்னு தெரியுமா ஒரு ரொட்டின்னு தெரியுமா? எப்ப செல்லாம் நீ இப்படி வா. வந்து என்ன கூட ஒண்ணு பண்ணிட்டு போங்க வா. ஆளோ எங்கடா அந்த பேப்பர் இங்க ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்களா? உச்சா போயிட்டாங்க. விஜி என்ன ஏய் தொடாம பேசுறா. என்ன விஜி விஜின்னு பிடிக்கிற? அப்ப நீ மட்டும் கட்டி ஏறன? நான் ஏறுவேன். எனக்கு விருப்பப்பட்டா நான் ஏறுவேன். நீ விருப்பப்பட்டப்ப நான் என்ன ஏங்கற? என்னடா இங்க வந்த என்ன மண்டி ஓட்டுவேன். நல்லா நானும் மண்டி போடுவேன். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி போடுவோம். தம்பி பாப்பா மண்டே வச்சு முட்டுறாங்க. முட்டு உனக்கு தான் சேதாரம். அவன் தான்டா எனக்கு லோக்கல் திம்ஸ் கட்ட. ஓடுறா தம்பி. எத்து பொண்ணுகிட்ட கரண்டி ஆள பார்த்தா லகுடா இருக்கா. ஆள பார்த்தா லகுடா இருக்கா. இந்த முக்குல மேடைய சாக்கிய அடங்கோதா. அவ சுத்தி வர்ற லேஞ்சு கட்டி அடி அடிக்கிறான் பாரு. கட்டி உனக்கு நீர்மால் அடிச்சுட்டு இருக்காங்க. ஐயோ சரி அந்த நேரத்துல வர்றாங்க. ஆள பார்த்தா நல்லா இருக்கா. திண்டுட்டு திண்டுட்டு எவன் குடிய கெடுக்க இருக்கா. அப்படி ஏந்திரா வாடா வாடா சொன்னையா. டேய் சொன்னையா
கப்ளிங்கி பயலுகடா. வாவ், கோமிய வாடை. ஐ லைக் இட். அவன் பக்கத்துல வராதீங்க. பெட்டிக்கார பக்கத்துல யாரும் வராதீங்க. மானாமதுரை சீமை ராஜ கம்பீரத்தின் காஜா மைதீன் நண்பர்கள் சார்பாக 501. நன்றி. நீராது டீசலுக்கு காசு கொடுத்தியே. வர்றேன், சூத்து வத்தி வர்றேன். எவன் சோத்து வத்தி? அவன் தான் உன்னை கடிக்கிற உப்பு கண்டான். ஆமா, குளிச்சு கேவுரு நட்டினான். மேடம், ஆள் ஒல்லியா இருப்பா, பின்னுவான். பின்னுவானா? உள்ள போட்டுக்கிட்டு உங்க கசடெல்லாம் நிற்கும். நல்லா வரட்டு. முதல்ல கசடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறானான்னு பாப்போம். நான் திருப்போணத்து குறுக்கு பாருங்க பாரு மோகரைய. சிறுவனூர் ஏ பிரபு திமுக. பிரபு திமுக கிளை செயலர் சார்பாக 101 கிளை செயலாளர் இருந்துக்கிட்டு 100 ரூபா தரவன். நீ நல்லா இருக்கணும். நல்லா ஒன்னேல தாண்டி வந்து தரத்தினையும் பிடிச்சி என்னையா வாடா வீணா போட போயில. இன்னைக்கு தான் அதிசயமா அன்பளிப்பு வந்துச்சு, அதையும் விரட்டி விட்டீங்க. தில்லா டாங்கு டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்கு. தில்லா டாங்கு டாங்கு சும்மா திருப்பி போட்டு வாங்கு. எவன்டா லயனை திருப்பேசில கொடுத்தவன்? மோட்டர் வேமா ஓடுதடா. சக்கு சக்குன்னு செய்யணும்டா. டே தில்லா டாங்கு டாங்கு இவளை திருப்பி போட்டு வாங்கு. பயலுகா இங்க வா. என்ன பண்ற? என்ன பண்ற? என்ன குத்து போய் உனக்கு? மருதமணி இங்க வாய வச்சு ராதா. எம்கே ராதா அங்கிட்டு போங்கடா. மருதமணி இங்க வாய வச்சுட்டாப்ல. இரு தேவி ஒளி வாங்கி தரேன். வெள்ளரிக்கை வியாபாரி. இந்த வெள்ளரிக்கை எதுக்குன்னு தெரியுமா? ஒழுங்கா கலட்டி விட்டு போ. என்ன கலட்டுங்கடா. இங்க பாரு. என்னையா எனக்கு மட்டும் வெறும் வெள்ளரிக்காயை கொடுத்துட்டு போறீங்க? ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளரிக்காய். உங்க பேரு? அரசகுலம் மண்ணின் மைந்தர்கள் என் அன்பு உறவுகள் பார்த்திபன் சார்பாக வெங்காயம் 1 கிலோ 3 குலவா மண்டை மாறிக்க. மரியாதை நீ உள்ள போ. மாலை கட்டினவே கொஞ்சம் இழுச்சு கட்ட வேண்டியதானே. கழுத்துல போட்டு கொலை தெரிஞ்சிய வேற தண்ணி பிச்சு எடுக்க போறேன்டா. குரார் சோனா அண்ணிட்ட கேட்டுக்கிட்டே இருந்த வெள்ளரிக்கா உள்ள வை. ரூம் பாய். அப்ப அரசோளத்துல இருந்து ஒரு கத்திரிக்காய் கொண்டு வந்தீங்கனாலும் வீட்டுல குழம்பு வச்சுக்கிறாரு. வெள்ளரிக்காயை கொண்டு வந்து என்ன பசி? நாளைக்கு பிள்ளைய திண்டுக்கிறோம்டா. பிள்ளைய திங்கிறதுக்குள்ள நான் விஜய் கொடுத்துருவேன். எதுக்கு? விஜய் வாட்டுக்கு முடியலன்னா அதை வச்சுக்கலாம். காட்ட முடியாது. இன்னைக்கு விஜய வச்சு டங்கு 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 அரும்பி கொட்டிரு. மரியாதை கழட்டிரு. எங்களுக்கெல்லாம் எங்க இருவருக்கும் வெள்ளரிக்காய் மாலை போட்டவங்க அரசகுலத்துல இருந்து வந்திருக்காங்க. எனக்கு வெள்ளரிக்காய் கொடுத்த உனக்கு காய வச்சுக்க. முக்குளம் எலக்ட்ரிஷியன் கண்ணன் கொண்டா கொண்டா. முக்குளம் செய்தி வீடி ஒரு கட்டு போட்டுருக்க. அது இல்லையா? முக்குளம் இலை செல்ல நிற்கும் கண்ணன்
தம்பி உன்னை வெறும் கிருணி பழத்தை தொலைச்சு விட்டு எரிச்சு விடுவேன். ஏய் சீக்கிரம் சொல்லு மணியாச்சு. முக்குளம் எலக்ட்ரிஷியன் கண்ணன் சார்பாக கண்ணன் மற்றும் சன்பர்மா பயலுக கப்ளிங் ஓஸ் பயலுகடா வழங்கும் 200 ரூபாய். யார் அவங்க? எங்க இருக்கு அந்த ஓட்ஸ்? இந்த சின்ன புத்திரா அண்ணனா நீ குண்டூரு குங்குரா நொண்டாம நுங்குரா நோயா நிரம்ப நாளா திருப்பவனத்தில் போய் ரூம் போட்டு அடிங்கிறாங்க. வரா என்ன குனிஞ்சுக்கிறேன் அவர் போய் நீக்குற பாய்ஸ் போலம் தள்ளிடுவார் மயிறு. நாங்க 2 பேரும் நவரசத்தை காட்டுவோம். ஜாக்கெட்டுக்கெல்லாம் எரிச்சிருவேன். அவுத்து விட்டு அம்மனமா ஆக்கிடுங்கறேன். நானும் இமயமலையை பார்க்கணும் நினைக்கிறேன் இல்லையா? இது இமயமலை கடை பக்கத்துல ஒத்த கடை மலை. மருதமணி இத பார்க்கத்தான் முடியும். குண்டூரு குங்குரா நொண்டாம நுங்குரா நோயா நேரம் பண்ணாலா எதடா மோந்து பாக்குற? பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அப்படியே மனசு நொந்து அழுதேன். என்னமா தெரிஞ்சு மோந்து பார்த்தா மருதங்குடி கம்மாய்க்குள்ள மத்து ஆனந்தரத்தில் வாடம் கோத்தா வாடா மருதங்குடி கம்மாய்க்குள்ள மத்து பரவாயில்ல வச்சு நான் தவணுதெல்லாம் பரவாயில்ல வச்சு ஆனா நீயே தவண பாரு அங்கதான் கிலோ 10 அண்ணாருடைய இறுதி சடங்கு நாளை மாலை 5 மணி. அடியாள் கூட்டு வந்து அடிக்க என்ன தண்ணிட்டு திட்டு எல்லாம் கொடுத்தானப்பா. நேதாஜி வாரியர்ஸ் கருவக்குடி மருதமணிக்கு அன்பளிப்பு ஆனந்தராஜ் ராஜமாணிக்கம் டிவிகே அவர்கள் 200 ரூபாய் அன்பளிப்பு வழங்கியிருக்கார்கள். அவர்களுக்கும் நன்றி நன்றியாக வணக்கம். கதிர் போடுறாரு. நன்றி சொல்லியா? ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் பகவதி அம்மன் கோவில் கும்பிடக்கூடிய பங்காளி சார்பாக இங்கே பப்புனு மருதமணி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்துகிறார். விஜய் போட்டாங்க. விஜய் உன்னை போட்டாங்களா? வந்தாலுமே அவர் தான் போட்டாரு. அதான் உடனே போய் நேரம் போட இருப்பாங்களா? அது முக்குளத்துக்கு வந்தா போய் போட இருப்பாங்களா? சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய என்னடா சொல்ற? நான் அங்க சும்மாலாம் நினைக்கிறேன். இந்த மாடு என்ன என் கை பழக்கத்து வரலனே இப்பதான் சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தடவை கொடுத்து புடிச்சு கட்டுப்பா. தடவ முடியாதா எரும மாடு தொழி மாடு. பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த பகவதி அம்மன் என்னடா நாடத்துக்கு வேணா நக்கனது போதும். அது வந்துச்சுன்னா வேணாம்னு சொல்றா நீ தடவி முதுகுல சாச்சி வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டியா? அந்த பிள்ளை பார்த்தாலே எனக்கு பயந்து கிடுகிடுன்னு நடுக்க மடக்குது. ஐயோ ஆண்டவா எப்படித்தான் உயிர் உழைச்சு போக போறேன்னு தெரியல. பொன்னாடை வருத்தி கௌரவப்பட்டு சங்கிகலங்காரி மங்கள பூமாரி தாயே பராகத் உண்டை கண்ணு தெரியாம அடிச்சுக்கிட்டான். விஜயனை கொல்ல பாக்குற வச்சு என்னங்க திட்டம் போட்டு கூப்பிட்டு வந்திருக்கியா உன்னை கொல்ல சொல்லி? ஐயோ நான் ஒண்ணுமே செய்யல. ஆத்தா உனக்கு ஒரு கும்பிடு உங்க அப்பளைக்கு ஒரு கும்பிடு வர்ற.
என்னை கொலை பண்ணிடாதா. நன்றி சொல்லுங்க. எங்க பாக்குறியா நீ இல்ல ஏவி விரியான்னு தெரியல. எப்ப விழா கம்பிக்கின்ற 2 பேர் வந்து இல்லைங்களே. சரியான அடி மைக்கில முட்டைக்கு கண்ணு மூடி அடிச்சேன். பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் பல்லாக்கு குதிரையில் பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி பாராளே தெருக்குள்ள வந்தாலே ஊருக்குள்ள ஏலே விஜய் நீ குடும்பத்து பொம்பளை மாதிரி இரு. என்னடி இப்படி ஓசு லெவலுக்கு போயிட்ட? ஐயோ அது என்னங்க பண்ணீங்க? மாடை பிடிச்சி கட்டிடுவாங்க வாப்பா. இந்த மாடை பிடிச்சி கட்டிவான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இது 4 பேர் முக்கோளத்துல இருந்து ஒரு கெதிச்சா இளவட்டை வந்து பிடிச்சி கட்டினாத்தே கட்ட முடியும். இன்னும் கட்டிடுவேன். பொன்னாடை வார்த்தை கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இல்லை படியே நினச்சி உட்காந்து நான் நன்றியே சொல்லலை. பயந்து மாடு அத்திட்டு வந்துருச்சுன்னா இப்போ முளைக்குச்சி நல்லா அரைஞ்சிருக்கேன்டா. சும்மாவே 7 அடி இருக்கு பாருங்க மேடம். அவ்வளோதான் பொட்டுன்னு உயிரும். இந்த உனக்கு டெச்சர் முதற்கொண்டு போய் பொன்னாடை வார்த்தை கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இந்த முக்குளம் கிராமத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் அவரவர் கைபேசி கொண்டு திருச்சுழி அருகே உள்ள எனது தம்பி தாய்மாமன் எனது அன்பு தம்பி சுச்சனைப்பட்டி கண்ணன் முக்குளம் எனது உறவு மாமா கே பால்ராஜ் முக்குளம் பால்ராஜ் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 1501. நான் இங்கே உசுறு போக கத்திக்கிட்டு இருக்கேன். அவங்க உசுரை உண்டாக்கிட்டு இருக்காங்க. என்ன எனப்பிறக்கம் இது? கட்லா மீன் போய் ஐர குஞ்சம் செஞ்சது மாதிரி ஒரு டேஸ்ட் வேணாமடி. கண்டாளி மலை மருதமணி நான் அப்படியே பல்ல கிளச்சிக்கிட்டு தொட்ட உடனே அப்படியே உனக்கு மூடு ஏறி அப்படியே புளிச்சு நடிச்சிருச்சு. ஒண்ணுக்கு வர்றதுக்கு 70 மாத்திரை ஓட்டத்தை இலையா வருது. பொன்மேனி உருகுதே என் ஆசை பெருகுதே எங்கேயோ இதயம் போகுதே எங்கே இந்த விழா கமிட்டி வாங்கப்பா. இதுக்கு தான் நாடகம் போட்டீங்களா? அவங்க சுகம் காண்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு எரிச்சு மச்சரா இருக்கிறா. நீ மாசி மாசம் மாலான பொண்ணு அண்ணே அதையும் கழிச்சு விடு. வா வச்சு ஆயிருக்க போவான். மாசி மாசம் மாலாண்ட பொண்ணு மாமன் உனக்கு தாண்டே நாளை எல்லாம் காத்திருந்து மாமன் உனக்கு தாண்டே அது கொண்டடா அவன் கொண்டே போய்கட்டும். எம்கேஆர் கொண்டே போய்கட்டும். நானும் சிறுவாகை நாடு CM உதயா பிரதர்ஸ் அட்டு அருள் மருதமணி பயல்கடா கொடூரமா 100 ரூபா தானா? அடுக்கு மல்லிய இது ஆள் கொடுக்குது 2 தோல் குடிக்குது மன துடி துடிக்குது. அதை கலட்டி கொடுக்க கலட்டி ஒரு மஞ்சள் பையில கூட என்னதான் செய்யறான்னு பார்ப்போம். என்னடா உன்னை போட்டு பிதுக்கிட்டானாடா பிதுக்கு மருந்து. இதுக்கு தனியா சம்பளம் தரணும் மருதமணி. 4 வெங்காயம் துண்டா நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சுடி அச்சாவும் குஞ்ச
அடி ஏன் வெறி உண்டிய சட்டிலாம் கலட்டுறானப்பா. அட ஏய் ஏதோ ஒன்று ஆக போது. நான் அந்த நாடகத்தில் வந்து நான் கொட்டை ஓட வந்தேன்ப்பா. பாவாடை அவுந்துச்சு தூக்கி மோவரையில் அடிச்சு போடுவேன். பாவாடை அவுந்துட்டா நாளைக்கு விருந்தகர் மாட்டம் போற உன் செல்ஃபியாத்தான் இருக்கும். கண்ணங்கரு தகிலி கட்டழகு தொட்டகி அண்ணன் நடை போட்டாலடி என்னம்மா சின்ன வேலை கேட்டாலடி. பாடா அடி முக்குளத்துக்கு வந்ததுக்கு இதுதான் மிச்சம். எது என் இடுப்புல ஏறுறதா? ஏறுறதானே மிச்சம். முகரைய பாருன்னு அது மட்டும்தான் நீ செய்யல, மத்த எல்லாம் செஞ்சுட்ட. வண்டி புதுக்கோட்டை கிளம்பிருச்சு. போயிட்டு வர தக்கு தக்கு தக்கு. ஏய் கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான் உப்பம்மா எடுத்தா மாவளக்குத்தான். கும்பாபிஷேகம் கோவிலுக்குத்தான் உப்பம்மா எடுத்தாம் அவளுக்குத்தான். அங்க போய் படம் எடு பொந்துக்குள்ள நுழைவ படம் எடுத்துட்டா அந்த படம் எடுத்து என்னையா என்னையா வரா வரா எவ வரா வரா வரா. என்னமோ கிளி ஜோசியம் பார்த்து சீட்டு எடுக்கிற மாதிரி தான் வரும். அந்த சீட்டு வேணாம். மேடையில பள்ளம் பூரா வந்தது போல தெரியும்ல. மேடையில பள்ளம் இருக்கு அடுறதுக்கு சாமமா இருக்கு. இப்படி போயிட்டிய. இது எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்த ஸ்டெப். ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தேன். தம்பி சமாளிக்க மேடையில மேடா இருக்கு. தம்பியை காணா பள்ளத்துக்குள்ள உள்ள போனானா உள்ள போனானா. நீங்க முதல்ல அவன் பின்னாடி. மலை யாரு பூ இங்க போட. ஏய் ஓம் பூவுல தான வளர்க்குனது. வெங்காயம் வழுக்கி வெங்காயம் வலிக்குதா? வழுக்குச்சு. என்னடா வெங்காயம்? ஏய் குத்துறாண்டி குத்துறாண்டி. ஐயா பாவடை இறக்கிடா ஐயா. அண்ணா ஆத்தா இது வேணாம். பெரிய மதுரை மீனாட்சி தூண் மாதிரி இருக்கு. இறக்கி விடு ஐயா. ஏய் பையனு பூரா சின்ன பிள்ளை உட்காந்துருக்கேன். அரண்டு அரண்டு வருவாயம்மா. குத்துறாண்டி. உள்ள வத்த பச்சை உடம்புக்காரி எப்படியா செய்விய? பாட்டை மறந்துட்டியா மருதமணி? பாட்டு போய் மறக்கடா. குத்துறாண்டி குத்துராண்டி குத்துராண்டி மருதமணி குத்துராண்டி. ஆத்து மண்ணு ரைடுனால அந்த பிள்ளைகிட்ட பக்கெட்டை வேகமாக கொண்டு வரேன். நான் கரம்பையினால அண்ணே ஒரு 3 ரவுண்ட் அடிக்க முடியுமா அதில்? நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு.
மாங்குயிலே பூங்குயிலே நரங்கோ நரங்கோ. என்னடா என்னடா என்ன வாங்க வண்டி போகுது கிலோ 30 ரூபா வண்டி போகுது கிலோ 30 ரூபா கிலோ. ரோட்டுல வண்டி போகுது ரோட்டுல வண்டி போகுது ரோட்டோரம் உட்காந்த கூட்டம் எந்திரிச்சு நிக்குது. ஆமா எந்திரிச்சு நிக்குது. சொக்கனேந்தல் முத்துராமன் மகன் பூமிநாதன் விஜய் அக்காக்காக 100 ரூபாய் பொற்காசு அன்பளிப்பு. இப்படிக்கு ஐ லவ் யூ. அக்கான்னு கூப்பிட்டு ஐ லவ் யூங்கிறீங்க. பெற்ற தாய் அக்கா அண்ணன் தம்பி எல்லாத்தையும் லவ் பண்ணலாம். லவ் என்பது காதல். முத்துராமன் மகன் அவர்களுக்கு அது அன்பு. ஐ லவ் யூ. ஒரு தரண்டிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு. நான் எதுக்கு இந்த கருமத்தை தொட போறேன்? அதுல நடக்க முயலை கடிக்க வருது இந்த நாய். விஜி என் அருகில் வா. அடி நொப்பம் மெதுவா வாடி. மெதுவா வா. வாடி வாங்கோட்டி குனியன்டி. தம்பி நீ என்ன பின்னாடி உப்பு ஏறியற? அந்த எத்து பொருள் இருக்கணுமா வேணாமா? கார்த்தியலுக்குள்ள கலாண்டுருவேன். விஜி உன் உடம்ப நான் தொடம்போது எப்படி தெரியுமா இருக்கு? நெறிஞ்சு முள்ளா குத்துது. இல்ல எரும மாட்டு தொழில் மாதிரியே இருக்கு. ஆமடி மயிறு மாட கொஞ்சமாவது சாப்பிட்டு பண்ணு, இல்லை சப்பிட்டு பண்ணு. விஜி பரவாயில்ல, அவன் மசரை போட்டு சுத்துறான். அவனுக்கு அது லோலர் கீறான். சார் விஜி, இந்த உலகத்துல எத்தனை வண்டி ஓடினாலும் நான் உனக்காக மாட்டு வண்டியா இருப்பேன். ஆமா மாட்டு வண்டியா இருந்தா அதுக்கு நேக்காவா இருப்பேன் நான். நீ நேக்காவா இருந்தா மாட்டை வச்சு செவத்துல முட்டிடுவேன். நேக்கா இல்லாம எப்படி போட்டு வைப்பறான்? முட்டிடுவேன்னு சொன்னேன். முட்டிடுவேன் நான். நேக்கா ஓடிஞ்சு ரெண்டா வருவேன். முன்ன ஒண்ணு பின்னாடி ஒண்ணு. நான் அதை கொண்டு போய் அடுப்புல வச்சு எரிச்சிருவேன். நான் கறிக்கட்டியா வருவேன். நான் தண்ணியை ஊற்றி அமர்த்திடுவேன். நான் புஷ்ஷுன்னு புகையா போவேன். உன் வாயில இதா இருப்பேன். ஆமா செவரொட்டி வெந்து வருவேன். உன்னே தாண்டி சொல்றியா? உனக்கு நான் என்னைக்காவது ஒரு நாள் தீபாவளிக்கு பிராய்லர் கோழியா இருப்பேன். கோழியா இருந்தா அதுக்குள்ள தூம்புற எலும்பா இருப்பேன். நான் கோழி பையா இருந்து மூஞ்சில வேண்டும். அந்த கோழி பேரை பயங்கரமா விஜி, நீ வீட்டில் இருக்கும்போது நான் குழந்தையா உன்னை தொட்டி வட்டி போட்டு ஆட்டுவேன். அந்த குழந்தைக்கு அப்பனா நான் இருப்பேன். ஏன் முண்டை இதுதான்டா அது. அப்ப எனக்கு நீ மாமா வேணும். எனக்கு இது கப்ளிங் ஓகே. ஓகே விஜி. மணிமூரை ஆடுது ஆத்தா. ஐயா விஜி, உங்க வீட்டில் எங்கன குனிவ? நீ இஷ்டப்பட்டா எங்கனாலும் குனியும்டா. விஜி, கருவமர தூர்ல போய் நான் படுத்துக்கிறவனா? ஆமா. நீ அந்த தூர்ல வெளியே இருக்க வரும்போது நான் அணி கொண்டு வைப்பானா? ஐயோ அணி கொண்டு வச்சா பூரா பீ செதறி விழுந்தா. இதை பூரா பள்ளிக்கூடத்துக்கு போய் பரீட்சையில் எழுதுங்கப்பா. கஜா புஜா கஜா. எதுல அணி கொண்டு வைக்கிறோம்ன்ற? ஐயோ செதறி விஜி வாயிலாம் விழுந்து. ஏலே, எப்பயும் வேமா வர்ற வண்டி இன்னைக்கு ஏன் திணறுச்சுன்னா இந்த முண்டை ஏறினவனே வண்டி ரிவர்ஸில் போயிருக்கேன். சீக்கிரம் நீ நாளையிலேருந்து இன்ஜினில் உட்காரு. விஜி, 2 பிள்ளை போதும், என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஆமாப்பா, ஒரே புள்ள புடிங்கி தள்ளிட்டேன், 2 பிள்ளைக்கு போயிட்டேன். இன்னும் மழைய வெயில காடு உழுகலாம் விதைக்கலாம், அதுக்குள்ள பிள்ளைக்கு போயிட்டாரு. ஏலே, நாட நடிகருடைய பொழப்பே தான் நடக்குது. அக்கா வேணும் நம்ம கட்டி பிடிச்சி ஆடலையா? ஆமா, இங்க பெரியம்மா மக. எனக்கு சித்தி மக.
எனக்கு பெரிய மாமா. இந்த கிற உனக்கு தானே, நீ தாண்டா எனக்கு மச்சேன். விஜி ஐ லவ் யூ. ஐ லவ் யூண்டா. என்ன நான் தொடையில பண்றேன், நான் விரல்ல பண்றேன். எப்படி தெரியுமா காதல்? செவ்வரணி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டோம் பாடுதம்மா ராதா மனசு. செவ்வரடி தோட்டத்திலே உன்னை நினைச்சியா. தம்பி நான் அந்த ஒரு எத்துனா அந்த கம்பியை நெளிச்சுக்கிட்டு போய் அந்த 50 அடி குழிக்கல் விழுந்துடும் முண்டை. நான் எவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜி கொடுத்து லிரிக்ஸ் பிடிச்சி பாடிக்கிட்டு இருக்கேன், நீ பானையை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு. முக்குளம் நாடக மேடை நண்பர்கள் சார்பாக விஜிக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு. லவ் யூ. என்னப்பா எல்லாம் லவ் யூனே அன்பளிப்பு தரீங்க? நண்பர்கள் நாடகமணி கட்டினவங்க இல்ல, பகல்ல கூட நாடகமணியில பொழுது போக்குறவங்க. அப்படியா? செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கட்டோ பாடுதையா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அறவும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே கூட்டமும் போகுது உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில மரவள்ளியா, மரவள்ளி தங்கச்சிதான் முத்துவள்ளியா. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. ரெண்டு பேரும் மூக்குச்சலியை பற்றி செஞ்சிட்டீங்களா? இவங்களை எதை கொண்டு அடிக்கிறது யோசிக்கிறேன். ரெண்டு பேரும் முத்தம் கொடுத்த மாதிரி உங்களுக்கு தெரியும், மாற்றி மாற்றி மூக்குச்சலியை சிந்திருப்பாங்க. விஜய் ஓ உடம்புக்கெல்லாம் இவ்வளோ விச ஊசி ஆகாது. ஹோட்டலில் காணாமா? என்னடா ஹோட்டல் கண்ணன் அவர்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு 100 தாண்டலையாடா. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. உன்னைய கொண்டு வந்து உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு என் முதுகுல சாச்சு வச்சு அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன். அப்போ இனிமேல் இந்த தொழில் இல்லாமல் நான் ஊதுவத்தி வியாபாரத்துக்கு போவேன். அண்ணா என்ன பாடல் நிறுத்தி விட்டாயா? நீங்கள் எதுக்கு அந்த லைலான் குடத்தை நிலவெடுத்துக்கிட்டு இருந்தீங்களே, என் முதுகு என்ன பற்றையா? நான் பார்க்கலையே தம்பி. அந்த மண்ணு கலைக்கிற எலிப்பொல் இல்லாமல் போயிடும். அதான் நீனா வந்து நீக்குறவுக்கு போகிறது நல்லது. ஏ கோடி முண்டை உள்ளதுண்டே நக்கரமா இருக்கு. கொட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே, பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதைய தீருதில்லை கிண்ணமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன 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 மறந்தும் எல்லா என்ன நல்லனதான். செவ்வரளி தோட்டத்தில அரளி விதையாம், அரளி வித பக்கத்தில பூசணி விதையாம். அக்கம் பக்கம் யாரும் இல்ல, ஆளுங்க அறவும் இல்ல, சுத்தி முத்தி பார்க்கையிலே ஈரத்தில கூட்டமும் போகுதும் உள்ளே. செவ்வரளி தோட்டத்தில அவ ஐயாவுக்கு லேஞ்சு கட்டுறாங்க. இருங்க, லேஞ்சு கட்டிட்டு கரிச்சோடு ஓடுவாங்க. விஜய் விஜய் என்ன சேர்க்கை அது? ஜிஎம் உதயா பிரதர்ஸ் மேலராங்கியம் சார்பாக 101 நன்றி அன்பு சகோ. ஒண்ணுக்கொன்னு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் வளம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும்
சொர்க்கத்தில இடம் இருக்கும் உன்னை விட யாரும் இல்லை உத்தரவு தேவையில்லை என்னையா வெக்கமது உங்களுக்கு இல்லை வெக்க மறந்தா பொம்பளை இல்லை இல்லை என்னதான் நினைச்சுக்கிறது என்னமோ தீபாவளிக்கு அவசரத்தில் தைக்க போன டெய்லர் அளவெடுத்தது மாதிரி அந்த முட்டையை போட்டு பாடாப்படுத்துற அவள் குடும்பத்து பொம்பளையால் சென்ட்ரிங் போடுற ட்ரம்மா விஜி இது எப்படியா கொஞ்சம் மேடை எங்கள் அண்ணன் தம்பிலாம் யாரும் தெரியாம என்ன சொன்னீங்க என்னத்தா என்ன சொன்னீங்க உன்னை 1 மணிக்கு இந்த கிடங்களை உன்னை வெட்டி புதைக்கலைன்னா அடுத்த வருஷம் எல்லாத்துக்கும் இதாண்டா பீக்கிங்கா வரும் இருங்கடா அவளை விட மாட்டேடா கந்தா பாட்டு மறந்து வச்சடா నిన్నుమల్లు తీసుకురా దిసుమలహో పెదుమలహాసు నవ్వు ఇందు మరలు మెందు మెందు కారిలచు కారి ఎగిచు బొచ్చు అంత బొచ్చు ఇంత బొచ్చు அடிச்சு விடு சுத்தமான உருட்டு அடிக்காதீங்க அடிக்காதீங்க அமுல் பேபி அடிக்காதீங்க என் அமுல் பேபி அடிக்காதீங்க என் தங்கத்தை அடிக்காதீங்க என் செல்லத்தை அடிக்காதீங்க என் கருத்த குஞ்சு அடிக்காதீங்க மருதமணி அடிக்காதீங்க இதுக்கு முன்னாடி திருப்பத்தூர் பஸ்ஸால வியாபாரம் பார்த்தாளா அடிக்காதீங்க ராதா அவர்னா எனக்கு உயிர் நீ படிடி இப்போ கொஞ்ச நேரத்துல இந்த வெறிநாயை தூக்கி விட்டுரு ராதா என்னுடைய காதலை விட உங்களுடைய நட்பு தான் முக்கியம் அந்த மாதிரி நட்பை பார்த்துல அப்படியா தம்பியை லவ் பண்ணிட்டு அண்ணனை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க வர்றீங்க எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க